போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேருந்துகளுக்கான சேவையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் திறந்து வைத்திருந்தார், துவக்கி வைத்திருந்தார். அந்த வகையில் இந்த திட்டத்திற்கான சேவையை தொடங்கி வைத்த பிறகு போக்குவரத்து துறை அமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகிய இருவரும் 29A பெரம்பூர் செல்கின்ற அந்த பேருந்தின் மூலமாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் பகுதி வரை சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அந்த பேருந்தில் ஏறி ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த பேருந்தில் ஏறி பயணம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது எந்தவித சாலையில் இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்காக போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சென்னை காமராஜர் சாலையில் செல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து வாகனங்கள் எந்த வாகனங்களும் இடையூறாமல் செல்லாமல் இருப்பதற்காக போக்குவரத்தானது 15 நிமிடத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தங்களுக்கு எந்த வேலையும் இல்லையா, ஏன் இப்படி நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்கின்ற பல கேள்விகளை முன்வைத்து போக்குவரத்து துறை காவல் அதிகாரியிடமும் அதே போன்று பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரிடமும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு